1,00,000 ரூபாய் மானியத்துடன் கூடிய மகளிருக்கு ஆட்டோ வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இனிய நண்பர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இனிய அண்ணன் சி.வி. கணேசன் அவர்களே, நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்களே, 10வது மற்றும் 13வது மண்டல குழுக்களின் தலைவர்களும் முறையை சைதை மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் இனிய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நண்பர் துரைராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேற்கு கிழக்கு பகுதிகளை சார்ந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட பிரதிநிதிகளே, வங்கிகளின் அதிகாரிகளே, மற்றும் இந்த நிகழ்வில் இந்த திட்டத்தினால் பயன்பெற வந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் தளபதியினுடைய ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக இருந்த போதிலும் நம்முடைய சைதாப்பேட்டையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மகளிர்களை எல்லாரும் சொந்த காலில் நின்று உடைத்து அவர்களையும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவும் ஒரு ஆட்டோவின் உரிமையாளர்களும் இங்கே மாற்றி காட்டியிருக்கிறார். அவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வந்த பொழுதிலிருந்து நம்முடைய கலைஞர் கணினி கல்வியகம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் வருடம் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கம்ப்யூட்டர் தொழிற்கல்விகளையும் இப்பொழுது ஆங்கில வழி கல்விகளையும் அவர் அந்த வகுப்புகளை எல்லாம் நடத்தி இந்த தொகுதியில் வாழ்கின்ற மாணவ மாணவிகளை எல்லோருக்கும் ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரை மீண்டும் ஒரு முறை பாராட்டி உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.